நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க சார். ராகுல் காந்தி சென்னை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார். ஆனால் இவரோட சேர்ந்துக்கல. ஏனால் அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. எடுத்ததில் திமுக இந்த முறை 50 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு சார். வேறு ஒன்றும் வேணாம் சார். நம்ம இதில் பீச்சில் இவர் நம்ம மினிஸ்டர் வந்து தாவேகா வேட்பாளரை அடித்தார் துறைமுகம் தொகுதியில். பாபநாசம் தொகுதியில் தமாக நாம் தமிழர் வேட்பாளரை திமுக காரங்க அடித்தாங்க. அப்படின்னாலே அவங்க தோக்குறாங்கன்னு. இப்போ கலைஞர் திமுகன்னு கனிமொழி 12 MP கொண்டு வந்தால் என்ன இப்படி நல்லா இருக்காது? என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க? இல்லை இப்போ கனிமொழி அவர்கள் அவங்களோட தலைமையில் கலைஞர் திமுகன்னு கட்சியை தனியாக துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. கருணாநிதியுடைய மகளாக இருந்தாலும் வேறொரு தாயாருக்கு பிறந்தவர்கள். தனக்கு பின்னால் உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதினு கொண்டு போகிறப்ப கனிமொழி தனியாக போகக்கூடாதுன்னு அவங்க சார்பாக கிட்டத்தட்ட 6 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது, கன்சிடர் பண்ணப்படலை. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேகா இத்தனை பேருக்கு டஃப் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு அதான் அதுதான் வரேன். ஒரு 6 பேர் விஜய் இல்லாமல் ஒரு 6 பேர் என்னமோ டஃப் கொடுக்குறாங்க. அதாவது 1000 லைட்டில் பிரபாகரன், மதுரவாயில் ஹேமந்த், அண்ணா இதில் 1000 எடுத்து சொல்லியாச்சு. இது ஆர்கே நகரில் மரிய வில்சன், எக்மோரில் ராஜ்மோகன், அண்ணா நகரில் எனக்கு யாருன்னு பேர் வரல. இந்த 5 தொகுதியில் 30-30-30ன்னே இழுக்க முடிஞ்சால் ஒரு 100-200 ஓட்டில் போன முறை டி நகர் மாதிரி யாருக்கு வேணால் போகலாம். திருச்செங்கோட்டில் இவர் ஜெயிக்கிறதுக்கு, அருண்ராஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முறை வெறும் 1300 ஓட்டில் தான் கொங்கு மக்கள் இவர் ஜெயித்தார். இந்த முறையும் அங்கே தாமரை தான் எடுத்து நிற்குது. ஸோ தாமரை முன்னாடி விசில் தாண்ட முடிஞ்சால் அருண்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவர் 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்கிறாரு, விஜய் ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டா நான் அந்த அரசியல் பேசுகிறதே விட்டுறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி அதே ரங்கராஜ் பாண்டே தன்னுடைய நிலைப்பாடை மாற்றிக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரு சிலத்தில் மேட்ச் ஆகும். அவரும் 22லேருந்து 24. இன்னைக்கு விஜய் நீங்கள் சொல்கிற இடத்துக்கூட யோசிக்கல. அவர் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வருவார், ஆட்சி மாற்றத்துக்கான அவருடைய ப்ரொஜெக்ஷன்ஸில் 22% தான் கொடுத்துருக்காரு. அவர் மீண்டும் சொல்வது பேஸ்ட் ஆன் கடந்த 50 வருஷ டேட்டா படி பார்த்தால் 15க்கு தாண்டது கஷ்டம். ஆனால் 70 சீட்டில் தான் இவருடைய மேஜர் இம்பேக்ட். இந்த ஹை போலிங் ஏன் போட்டே ஆகணும் அப்படிங்கிறது மைண்டு மக்களுக்கு எப்பயுமே அதிகமாக எப்போ வரும்னு சொன்னால் இந்த ஆட்சி போகணும். தாவேக்காவினோட ஒரு கணக்கு நான் ஒன்று சொல்கிறேன். முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது எத்தனை பேப்பர் எழுதினேன்? 40 பேப்பர் எழுதினேன். 40 பேப்பர் எழுதினா பேப்பருக்கு 1 மார்க் அப்படின்னாலும் 40 மார்க் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 74,000 பூத்துகள், 75,000 பூத்துகள்னு வச்சு போனோமே. ஒரு பூத்துக்கு 200-250 ஓட்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அதுவே 1,75,00,000 வாக்குகள் வந்துருச்சு. 30% வாக்குகள் அதுவே இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதியான ஒரு வாக்கு தானே அப்படிங்கிறது ரெக்வஸ்டாக வைக்கிறாங்க. இதை வந்து அரசியல் அறிவோடையோ ரொம்ப படித்த இதை கேட்குறாங்க. இது கரெக்டா? அரசியல் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாயிண்ட் ஆஃப் வியூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். சார் வணக்கம். சார் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. இங்கே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான கருத்து கணிப்புகளோ இல்லை அவங்களுடைய கருத்து திணிப்புகளையும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 2026 அப்படிங்கிறது ஒரு இது வரைக்கும் வரலாற்றிலே, தமிழக சட்டசபை வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல்லை எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்து 4வது பெரிய சக்தியாக, நாம் தமிழர் தாண்டி 4வது பெரிய சக்தியாக விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி உருவெடுத்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான பரவலான பேச்சும் இருக்குது. இந்த ஹை போலிங் ஏன் இல்லை? பேஸ் குறைஞ்சி போனது நம்பர் 1. அதாவது 120 பேர் இருந்த இடத்துல 100 பேராக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த முறை போன முறை 74லேருந்து எஸ்ஐஆர்னால் ஆட்டோமேட்டிக்காக 81 ஆயிருக்கும். ஆனால் 85 வந்திருக்கு. ஸோ 4% அதிகம். எப்போ இதில் அதிகமான கேம்பெயின் நடந்து போட்டே ஆகணும் அப்படிங்கிறது மைண்டு மக்களுக்கு எப்பயுமே அதிகமாக எப்போ வரும்னு சொன்னால் இந்த ஆட்சி போகணும். இவங்களால் 1996 தேர்தல் எடுத்துக்கொண்டால் ஜெயலலிதா பண்ண அந்த வளர்ப்பு மகன் திருமணம், அந்த சமயத்தில் வந்த பிரச்சாரங்களை தாண்டி அவங்க தோத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது.
2011 எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட்டு கட்டு எங்கே பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் கரண்ட் இருந்துச்சு. நில அபகரிப்புகள், வீடுகள் அபகரிப்புன்னு திமுக பண்ணுச்சு. அப்படிங்க இந்த காலகட்டத்தில் ஓட்டு அதிகமாச்சுன்னா காரணம் ஆன்டி இன்கம்பன்சின்னு வரும். வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு அப்படின்னா அது அரசாங்கத்தை எதிர்த்து தான் இருக்குமா? 10க்கு 7லேருந்து 8 முறை அதுதான் காரணமாக அமைஞ்சிருக்கு. சில எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் முதல் போல விட அடுத்தடுத்த போலில் இன்க்ரீஸ் ஆச்சு, அவர் வெற்றி பெற்றார். பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆனது இல்லை. ஸோ பெருமளவில் அடுத்தது விஜயுடைய ஃபேக்டர் நிச்சயமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு சொன்னால், உங்களுக்கு 18 வயசில் உங்களுக்கு ஓட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ நீங்கள் 21 தேர்தலில் ஜனவரியில் உங்களுக்கு 21 ஆகலைன்னு சொன்னோன்னா கிடையாது. 24 எலெக்ஷன் அப்போ நீங்கள் சேர்க்கலை, வீட்டுக்கு வந்து அவங்களா எஸ்ஐஆர் மாதிரி எடுத்தால இல்லை உங்கள் அம்மா ஞாபகம் இருந்து கொடுக்கலன்னா உங்கள் ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக சேராது. பட் விஜய் போன்றவர்கள் தூண்டுதலால் எல்லோரும் போய் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள், இல்லாதவங்கள சேருங்கன்னு ஒழுங்காக சேர்த்துருக்கலாம். நம்பர் 1. பட் நம்பர் 2, உங்களுக்கு இது வருடம் 10th எழுதுறது 10 லட்சம் பேர். ஸோ புதிதாக 10 லட்சம் ஓட்டு வருஷம் சேருது. 50 லட்சம் ஓட்டு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சேரணும்னு வச்சுக்கோங்க, நம்ம சட்டமன்ற தேர்தலில் மாத்திரம் வச்சுக்கிட்டா. ஸோ இந்த முறை இன்னொன்னையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஜய் ஃபேக்டர் முக்கியமாக, எஸ்ஐஆர் முக்கியமாக, ஆன்டி இன்கம்பன்சி. எஸ்ஐஆர் முக்கியம். இன்றைக்கி ஓட்டு போலிங் காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சது. 9, 11, 1, 3, 5 மணின்னு சொல்லி எவ்ரி 2 hours எலெக்ஷன் கமிஷன் பர்சன்டேஜ் சொன்னப்போ கிட்டத்தட்ட 9% தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது 5 மணி வரைக்கும். 5 மணிக்கு 80.7ன்னு சொன்னாங்க. 6 மணிக்கு அப்போ கடைசி இதில் 9% வரல, 4% தான் வந்துச்சு. இன்னொன்று அப்பர் மிடில் கிளாஸ், நம்ம இருக்கிற விருகம்பாக்கம் ஏரியாவே இருக்கட்டும், சென்னை, வேளச்சேரி, திருவான்மியூர், நான் இருக்கிற மாதிரி இடத்துலலாம் பார்த்தா ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, யார் வந்தாலும் ஊழல் தான் நடக்கும்னு சொல்லி அப்பர் மிடில் கிளாஸ் போட மாட்டாங்க. இந்த முறை எலெக்ஷன் கமிஷன் 4 பில்டிங் சேர்ந்து 1000 ஓட்டு வந்தால் அது பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பில்டிங்லேயே பூத்தோ பக்கத்தில் ரொம்ப நேரத்தில் 1000 பேருக்கு ஒரு பூத்துன்னு எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ஸோ பல இடங்களில் பள்ளிகளில் காரில் பார்க் பண்ணிட்டு வந்து க்யூவில் நின்று ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுவரை போடாத அவர்களில் பெரும்பாலானவர்கள் ஆன்டி திமுக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அடுத்தது இதில் ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஓட்டு போட வந்தவங்க நிறைய பேர் சார். ஒன்று இப்போ ஓட்டர்ஸ் வைப்னு ஒரு தேசிய நிறுவனம், அவங்க எவ்ரி வீக் மூட் ஆஃப் த நேஷன்னு CNN News 18ல் பண்ணாங்க. அப்போ அதில் எப்பயுமே என்னென்ன பிரச்சனைகள்னு கேட்டால் வேலைவாய்ப்பு, விலைவாசி, சட்டம் ஒழுங்கு, இன்னும் 1, 2 வரும். இதில் சட்டம் ஒழுங்கு 2வது இடத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த ஆட்சி போகணுங்கிற மென்டாலிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பெண்கள், விளாத்தி குளத்தில் வீட்டிலேருந்து 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற டாய்லெட் போன பெண், பாலியல் வன்கொடுமை, கொலை. சென்னை மீஞ்சூரில் வீட்டில் மாடியில் படிச்சுட்டு இருக்கிற காலேஜ் பொண்ணை 3 இளைஞர்கள் வந்து வன்கொடுமை செய்ய பார்த்து கூச்சல் போட்டோன்னே வெட்டிட்டு போயிருக்காங்க. வீட்டில் படிக்கிற பொண்ணுக்கு, விளாத்திக்குளம் அந்த பொண்ணு 10th 500க்கு 495 எடுத்துச்சான், அனிதா விட அதிகம். ஆனால் திமுகங்கிறதுனால செய்தி அமுக்கப்பட்டது. நமக்கு POV மாதிரி சேனல்ஸில் தான் இதை ஹைலைட் பண்ண முடியுது. ஸோ மக்களுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கஞ்சா எவ்வளவு எளிதாக கிடைக்கிறது. 2 வயசு குழந்தை முதல் 85 இது எடுக்கிற கிளவி வரைக்கும் பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கு. ஸோ இது முக்கியமான இஷ்யூ ஆகிடுது. அடுத்தது விவசாய பிரச்சனை. நீங்கள் ஒரு ஷூட் எடுக்கிறீங்க, எடுத்துட்டு கேட்குறப்ப வாய்ஸ் சரியில்லை, இல்லை வேறு ஏதோ காடு இதாச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும். ஒரு பயிர் 7 மாதம் 5 மாதம் போட்டுட்டு வாங்கி முளைக்க விட்டாச்சுன்னா, ஈவன் அதை அப்புறமா ஈரப்பதத்தை ஜாஸ்தி பண்ணி வாங்கினா கூட விவசாயிக்கு வருத்தம் இருக்கும். இந்த 5 வருஷத்தில் இண்டி கூட்டணியை சேர்ந்த கேரளா கிட்டேருந்து முல்லைப்பெரியாறு டேம் இடிக்க மாட்டேன், புது டேம் வேணுங்கிற கோரிக்கை தடப்பட பண்ணல. கர்நாடகாவிலேருந்து அந்த இன்னொரு அணைத்தை கட்டுறதை பற்றி எதுவும் தடுக்கிற பேச்சுவார்த்தை நடக்கலை. ஸோ விவசாயிகளை கவனிக்க விவசாய சங்கம் இவ்வளவு கோபமும் இந்த தேர்தலில் பிரதிபலிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதாவது பிரச்சனை என்னன்னா, POV மாதிரி எத்தனை சேனல் இருக்குது, பெரும்பாலான சேனல்கள் ஆதனில் பார்த்தீங்கன்னா சென்னையில் TVK நகரில் கூட ஆன்டி திமுக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பெண் நிறுவனம் என்ன சொல்கிறாங்களோ அதையே படிக்கிறதுன்னு இருக்கிற மீடியாக்கள் இருக்கிறது. ஸோ அதன் மீறி மக்கள்கிட்ட கீழே போய் கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் அதுவும் ரூரலில் போய் கேட்டால் 10க்கு 5 பேர் கண்டிப்பாக இந்த ஆட்சி போகணுங்கிறாங்க. ஸோ இந்த ஃபீலிங்கை ஓட்டாக மாற்றுற சக்தி
பிரதான சக்தி எதிர்க்கட்சி பண்ணிச்சுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 100க்கு 45 50லேருந்து 60 மார்க் தான் தருவேன். ஊருக்கு ஊர் மாறலாம். 200 தொகுதிக்கு மேலே இபிஎஸ் போயிருந்தாலும் அதை மீடியாவுக்கு கொண்டு போய் ஹைலைட் பண்ணுற சக்தி குறைவாக இருந்தது. ஆனால் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாடின உடனே என்ன ரீச் இருந்துச்சு. ஸோ இவர் பேசினால் அதை அறுவடை பண்ணுறதுக்கு இவர்கிட்ட இது இல்லை. இன்னைக்கு நம்ம சேனலில் 1 லட்சம் போகுதுன்னு வைங்க. ஆவரேஜாக ஒரு எல்லா வீடியோவும் 25,000 போகுது. நல்ல வீடியோ 1 லட்சம் போகுது. தமிழ்நாட்டிலேயே தமிழில் பேசுகிற வீடியோவில் 5 லட்சம் எல்லா வீடியோவுமே போகுதுன்னு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மதன் கௌரியோ மாயம் ஸ்டுடியோஸோ யாரோ. ஸோ அவங்க பாலிடிக்ஸ் தவிர மற்றதும் பேசுகிறாங்க. இப்படி எல்லாருடைய யூடியூப் அந்த 10 லட்சத்தில் உங்களுக்கு 3ல் 1 தான் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க. ஸோ யூடியூப் பார்க்குறவங்க டெய்லின்னு பார்த்தா 25 லட்சம் தமிழர்கள் தான். அதுலேயும் கட்சி வாரியாக பிரிஞ்சவங்க ஒரு 10 லட்சம். ஸோ 15 லட்சம் பேர் தான் நியூட்ரல். பேப்பர் தினமலர், தினத்தந்தி, தினகரன், இது தினமணி, இந்த 4 பேப்பர் சேர்த்து 12 லட்சம். 4 பேர் ஒரு பேப்பர் படித்தா 50 லட்சம் பேர். ஸோ நீங்கள் வீடியோவாக 20 நிமிஷம் வீடியோ பார்க்கல, அட்லீஸ்ட் கட் பண்ணால் வாட்ஸ்அப் மூலமாக இன்னொரு 50 லட்சம் பேர் பார்த்தா கூட 1 கோடி பேருக்குள்ளே தான் இந்த மெசேஜ் போகுது. 4 கோடியே 85 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. மீதி பேர் ட்ரெடிஷ்னல் நம்பிக்கைகள், ட்ரெடிஷ்னல் சப்போர்ட்டர்ஸு, கேஸ்ட். இது 3 கேஸ்ட்டு, ஜமாத் சொல்லுது, சர்ச் சொல்லுது. இது 3 ஃபேக்டரும் இருக்குது. இந்தியாவுடைய சராசரி ஆவரேஜ் 100க்கு 53.5% மக்கள் ஜாதியை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. தமிழ்நாடு அதை ஒட்டி தான் இருக்குது. ஸோ இதையெல்லாம் மீறி வெறும் இன்ஸ்டாகிராம் குரலை வச்சு ஒரு கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அது இன்னொரு இது என்னென்னா, அதே இந்த 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களே கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 1.5 கோடி பேர் வந்துடுவாங்களே சார்? இல்லை, இந்த 40 வயசு வரைக்கும்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. 25 வயது வரைக்கும் இருக்கிற 18லேருந்து 25 இருக்கிறதுல 100க்கு 40 பேர் விஜய்க்கு போடலாம். 18லேருந்து 25க்குள்ளே, அதில் 18லேருந்து 20 ஓட்டு இல்லாமையும் சில பேருக்கு போகலாம். இந்த வருடம் ஜனவரிக்கு முன்னாடி பிறக்கலன்னா ஏப்ரலில் இருந்தாலும் கிடையாது, ஜனவரியில் உங்களுக்கு பிறந்திருக்கணும்னு கட் ஆஃப் ஏதோ டேட் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ 50 லட்சமாக குறைஞ்சிடுது. 18லேருந்து 25ன்னு போட்டிங்கன்னா 50லேருந்து 70 லட்சம், அதில் 40%னா கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர். நான் இப்போ 18லேருந்து 40 வயசு உள்ள பெண்களில் 100க்கு 3 பேர் போடணும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 75 லட்சம் வரைக்கும் விஜய்க்கு போகிறதுக்கு எளிதாக வாய்ப்பு இருக்குது. ஸோ 18% வருது. வெற்றி தாவேக்காவினோட ஒரு கணக்கு நான் ஒன்று சொல்கிறேன். முன்னாடி நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது எத்தனை பேப்பர் எழுதுனேன்? 40 பேப்பர் எழுதுனேன். 40 பேப்பர் எழுதுனா பேப்பருக்கு 1 மார்க் அப்படின்னாலும் 40 மார்க் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 74,000 பூத்துகள், 75,000 பூத்துகள்னு வச்சு போனோமே, ஒரு பூத்துக்கு 200-250 ஓட்டு. கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்து அதுவே 1,75,00,000 வாக்குகள் வந்துருச்சு. 30% வாக்குகள், அதுவே இங்கே ஆட்சி அமைக்கிறதுக்கான தகுதியான ஒரு வாக்கு தானே அப்படிங்கிறது ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்க. இதை வந்து அரசியல் அறிவோடையோ ரொம்ப படித்த இதை கேட்குறாங்க. இது கரெக்டா? ஓகே, நீங்கள் சொன்னதுலேயே நான் இப்போ 70,000 பூத்துங்கிறீங்க. நான் 234 தொகுதி. இந்த 234 தொகுதியில் 154 தொகுதியில் 50%க்கு மேலே ஓட்டர்ஸ் ரூரல். இந்த ரூரலில் ரீச் 8லேருந்து 10% மேலே ஓட்டு போகலை. விஜயுடைய ஓட்டில் இந்த சென்னை ரீஜியனில் ரூரல்னால் இந்த மாதிரி ஏரியா சொல்கிறீங்க? விஜய் ட்ராவல் பண்ணால் அந்த முக்கிய நகரங்களை தாண்டி உள்ள கிராமங்களை சொல்கிறீங்களா? சிவகங்கையோ இதுக்குள்ள கிராமங்கள், உள் கிராமங்கள் வரைக்கும் பாபநாசம். இப்போ விஜய் 18 இதுதான் இப்போ எலெக்ஷன் டயத்தில் போன மீட்டிங் பண்ணது 18 தான், ரோட் ஷோ ஆர் மீட்டிங். சரியா? 234 தொகுதின்னு போட்டால் கூட 10% கூட அவர் கவர் பண்ணல. ஓகே ஓகே. ஆனால் அப்படி கவர் பண்ணதும் இப்போ கன்னியாகுமரியில் 3 மணி நேரம் ஒரு ரோட் ஷோ பண்ணார்னா அது 3மே குளச்சல் தொகுதிக்குள்ளே வருது. 6 தொகுதிக்குள்ளே குளச்சல் தொகுதிக்குள்ளே 3 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு. சரியா? ஸோ இப்போ இங்கே ஓட்டு போடுறீங்க. இப்போ கரண்ட் எம்எல்ஏ திமுகவை சேர்ந்த நம்ம இருக்கிற விருகம்பாக்கத்துக்கு பிரபாகர் ராஜா, விருகை ரவின்னு அதிமுக நிற்க வச்சுருக்காங்க. அவர் முன்னாள் எம்எல்ஏ. 2 பேருமே எளிதாக அணுக முடியும். ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த தொகுதியில் இது தாவேக்கால் நின்னது யார்? வேட்பாளர் பேர் தெரியுமா? ஸோ இது எல்லாம் ரசிகர்கள் நான் விசில்னு கூவலாம். பட் ஓட்டு போடுறப்ப பிரச்சனை குடும்பஸ்தன் ஆனவர்கள் யாரும் வெறும் விசில்னு போட மாட்டாங்க வேட்பாளர். இப்போ சென்னையில் என்னால் ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக என்னால் ஒரு 10-12 தேவைக்கா தொகுதியோடு சொல்ல முடியும்னா விஜயுடைய 2 தொகுதிகள் புசி ஆனந்த், ஆதவர் கடைசியாக வரும் அப்படி வரும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் முதல் தேர்தலில் வாங்கின மாதிரின்னு பார்த்தால் விஜயகாந்த் 8%, திரு சிரஞ்சீவி 16%. ஸோ இவர் சிரஞ்சீவி என்டிஆரை விட்டுருங்க. என்டிஆர் இஸ் அ ஃபினாமினன் ஆல் டுகெதர். அது வந்து ராஜீவ் காந்தி எப்படி ராகுல் காந்தி தன் கட்சியில் ஜெயிக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் பிஜேபிக்கு அனுப்பிட்டு இருக்காரோ,
இன்னைக்கு இந்த மம்தா பானர்ஜி ஒரு காலத்தில் காங்கிரஸில் இருந்தவங்க, சரியா? சரத்பவார் காங்கிரஸ், சரத்பவார் அங்கே இருந்தவங்க. ஸோ தன் கட்சியில் இன்னைக்கு அஸ்ஸாமில் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் ஹேமந்த் பிஸ்வா சர்மா, அவர் ராகுல் காந்தியோட கட்சியை இதெல்லாம் பண்ணால் அடுத்த தேர்தலில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கார். ராகுல் காந்தி மடியில் நாயை வச்சுட்டு கொஞ்சிட்டு இருந்தவொன்னே போய் அடுத்த நாளே போய் அமித்ஷாவை பார்த்து மாறினார். ஸோ இந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் உங்களுக்கு கட்சிக்கு என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். ஸோ அந்த கமிட்மெண்ட் இல்லாத நிலையில் ஸோ மக்கள் நமக்கு யார் என்ன பண்ணுவாங்கன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அடுத்தது வைகோவை எடுத்துக்கங்க. வைகோ வந்து முதல் முறை கட்சியை உடைச்சி வந்தப்போ 18 மாவட்டங்கள் இருந்தது. இன்றைக்கி 64 மாவட்டங்களாக திமுக மாற்றிடுச்சு, பிரித்து. அதை இன்னும் உடைக்கிறப்ப தான் பிரச்சனை வந்து இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு மாவட்ட செயலாளருக்கு 2 தொகுதின்னு மாற்றணும்னு இப்போ பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க 2 கழகங்களும். ஸோ இப்போ 6 தொகுதி வருது. இப்போ அன்றைக்கி 18 மாவட்டத்தில் 13 மாவட்ட செயலாளர்கள் வைகோவோட வந்தாங்க. வைகோவுடைய பேச்சு திறமை உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடி 94 96 காலகட்டங்கள், சரியா? அவரோடு சிபிஎம்மும் சேர்ந்தது. அன்றைக்கெல்லாம் சிபிஎம் கிட்டத்தட்ட 30 தொகுதி வரைக்கும் போட்டி போடும். 2 பேரும் சேர்ந்து 8 புள்ளி சம்திங் தான் வாங்கினாங்க. ஸோ என்ன ஆச்சுன்னா, வைகோ செய்கிற ஆன்டி ஜெயலலிதா பிரச்சாரங்கள், அது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அத்தனையும் ரஜினி ஆதரவோடு தமாக ப்ளஸ் திமுக தான் அறுவடை பண்ணிச்சு. ஓகே. ஸோ விஜய் நேரடியாக அங்கே ஒரு கூட்டணிங்கிற ஒரு இதுக்குள்ளே மாட்டிக்கிறாங்களா சார்? ஆனால் இங்கே விஜய் அவர்கள் தனித்து நிற்கிறதுனால ஒருத்தருக்கு ஓட்டு விழுகும்னா சீமான் ஜெயிச்சிருக்கணும், சரியா? இங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நீங்கள் சீமானுடைய பாப்புலாரிட்டிக்கும் சீமானுடைய அந்த கரிஷ்மாவுக்கும் அவருக்கான நாங்கள் தான் வரேன், அந்த ஓட்டு விழுந்திருக்கு. இப்போ விஜய் அவர்களுடைய கரிஷ்மாவுக்கும் விஜய்க்குவானது அது வரும் இல்லை, நாங்கள் தான் அங்கே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரேன். இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ அல்லது ட்விட்டர்லேயோ எக்ஸ்தல்ஃப்லேயோ இருந்தீங்கன்னா எந்த மாதிரி ஏன் யூடியூபே எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபரை தேடி போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அதையே தான் காட்டிகிட்ருக்கோம். ஆமாம். அந்த மாதிரி நீங்கள் விஜய் ஆதரவு தளத்துக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ளேயே சிக்கிக்கிறீங்க. அது வேண்டான்னு ஒதுங்கி 2 நாள் விட்டிங்கன்னா அது உங்கள் கண்ணில் படாமல் போயிடுது. ஸோ அதுதான் சொன்னேன், 1 கோடி பேர் அதுக்குள்ளேயே அந்த வலைக்குள்ளேயே சிக்கிட்டு இருக்காங்க. அதில் கூட 2/3 தான் போடுவாங்க. ஓகே, சரியா? அடுத்தது இப்போ போலிங் ஆன பர்சன்டேஜ் அதிகம்னு நம்ம கொண்டு வந்த அதுக்கே போனீங்கன்னா சென்னையில் 80லேருந்து 85 இருக்குது. கோயம்புத்தூர் பெல்ட்டில் 90 டச் பண்ணியிருக்கு. கரூரில் 92 வரைக்கும் போயிருக்கு. கோயம்புத்தூர் பெல்ட்டில் அதிமுகவுடைய லீடு ஒரு 10 தொகுதியை தவிர மீதியில் 20% இருக்குது. ஸோ இவர் 10%லேருந்து 12 எடுத்தாலும் அதிமுகவுடைய வெற்றி பாதிக்காது. சென்னையில் ஒரு 6-7 தொகுதியில் டி நகர், வேளச்சேரி தவிர மீதியில் 20,000 ஓட்டு, 10,000 ஓட்டு விஜய் எடுத்தாலும் திமுக வெற்றி ஒரு 7-8 தொகுதியை தவிர 16ல் 10 தொகுதியை தாண்ட முடியும். ஸோ இவருடைய ஓட்டு சென்னை பெல்ட்டில் 25 தாண்டுகிறது. ஒரு தமிழ்நாட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 35 தொகுதியில் இவருடைய ஓட்டு 25 தொடும். அதில் ஒரு 5-6 தொகுதிகள் 30 தொடலாம். அதை தாண்டி இன்னொரு 30-40 தொகுதியில் 15லேருந்து 20 வரலாம். இது அர்பனில் மட்டும்தான். ரூரல் போக போக 5லேருந்து 15, மேபி 10லேருந்து 15 அதிகமாக இருக்கும். 5ங்கிறது ரொம்ப டவுன் சவுத் ரூரலுக்குள்ளே இருக்கலாம். இவர் போகாத வால்பாறை அந்த மாதிரி உள்ள இன்டீரியர் வேறு இருக்கலாம். அதுலேயும் கூட கிறிஸ்டியன்ஸ் இருந்தால் ஜாஸ்தி வரலாம், மாறலாம். ஏன்னா இன்னும் டெமோகிராஃபியை பொறுத்து இருக்கு. ஸோ இது எல்லாம் வச்சு பார்க்குறப்ப விஜய், அதாவது 4 முனை போட்டியில் சீமான் 5லேருந்து 10% வச்சுட்டிங்கன்னா மீதி 3 பேர் 90% சுயேட்சைகள் எடுக்கிறதையும் வச்சுக்கோங்க. அதாவது ஸோ 90% ஈக்குவலாக 30-30-30ன்னு பிரிப்பாங்களா, 35-30-25ன்னு பிரிப்பாங்களா? கொங்கு பெல்ட்டில் 35 அதிமுகவும் சென்னை பெல்ட்டில் 35 திமுகவும் எடுக்குது. ஸோ 30 2வது 3வது இடத்துல யார் மாறினாலும் அதில் வெற்றி கிடைக்காது. சென்னையில் விஜய் 30 வந்து திமுக அதிமுக 25க்கு போனாலும் திமுகவுடைய வெற்றி பாதிக்காது, கொங்குல மாறாது. இப்போ டெல்டாவை பொறுத்த வரைக்கும் பிரிவு சீமானும் 15 எடுக்கிறாரு, இவரும் 20 எடுக்கிறார், விஜயும் எடுக்கிறார். இவருக்கு சவுத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. டவுன் சவுத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடியில் ஒரு மாதிரி இருக்காது. அப்புறமா பேசுகிறேன். இல்லை, நான் கேட்ட அந்த கேள்வி ஒரு பூத்துக்கு 200 பூத்துக்கு அதான். இப்போ 70,000 பூத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் 20,000 பூத்தில் தான் நீங்கள் சொல்கிற ஒரு 10,000 பூத்தில் இவங்களுக்கு 500 ஓட்டே இருக்குது. ஆமாம், ஒரு 10,000 பூத்தில் 200லேருந்து 300 இருக்குது. மீதி 50,000 பூத்தில் 50லேருந்து 200 தான் இருக்குது. அப்படி ஆவரேஜ் பண்ண முடியாது. அதுக்கு தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க கிளம்பாக்கத்தில் முதல் நாள் நடந்த அந்த கூட்ட நெரிசலோ இல்லை போராட்டமோ அங்க இருக்கக்கூடிய வாகனங்கள் நிறுத்தி வச்ச விஷயங்களோ இதுக்கு முன்னாடி அரசியல்ல பார்க்கல.
இது இப்படி ஒருத்தவங்க பைக் அப்படி நிறுத்திட்டு இல்லை அப்படி பைக் அப்படி போட்டுட்டு வெளில வந்து போராட்டம் பண்ணி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்ட வரலாறு இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கிளாம்பாக்கத்தில் ஒரு பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் 10 லட்சம் பேர் போயிட்டு திருப்பி வருவாங்க. நான் முடிக்கிறேன். ஆச்சா, இந்த எலெக்ஷனுக்கு 9 லட்சம் பேர் போனாங்க. பஸ்ஸு கிடைக்காம ரொம்ப லேட்டாக போய் மாட்டினவர்கள் ஒரு லட்சம் பேர், அவ்வளோதான். ஆனால் அவங்களுடைய விசிகாவுடைய இன்ஸ்டா பிரபலத்தில் அது ரொம்ப ஜாஸ்தியாச்சே தவிர இது 1 லட்சத்துக்கும் கீழானவர்கள். நான் சொல்கிறது கிளாம்பாக்கத்துலேருந்து சேலம், கோயம்புத்தூர், மதுரை அங்கேருந்து இங்கே வர வேண்டியவங்க சேர்த்தே இப்போ பஸ்ஸுனால் ஓட்டு போட முடியாதவங்கன்னு போனது 1 லட்சத்துக்கும் கீழே. இதை நான் இன்னொரு விதமாக புரிஞ்சால் 5 தான் திருப்பி சொன்னேன். 5லேருந்து 6 மணிக்கு உங்களுக்கு போலிங் ஆனது 4% தான். இன்னும் சொல்ல போனால் 6 மணிக்கு போலிங் முடிகிறப்ப எத்தனை பேர் பூத்துக்குள்ளே இருக்கீங்களோ அவங்களுக்கு டோக்கன் கொடுத்து 9 மணி ஆனாலும் போடணும். ஸோ ஆனால் அது பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ உங்களுக்கு நான் திருப்பி அதான் சொல்கிறேன், காலையில் 9 மணிலேருந்து 7 மணிலேருந்தே இதுக்கு பேர் என்ன சொல்கிறது, உங்களுக்கு செக்யூலராக, இது இந்த இன்டர்நேஷ்னல் வார்த்தை, ஒரே மாதிரி 9% போலிங் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. இது ரஷ் மாதிரியும் இல்லை. அதாவது சாதாரணமாக திமுக, நாம் தமிழர், RSS தீவிர தொண்டர்கள் காலையில் ஃபஸ்ட்டு போட்டுருவாங்க. என் கடமை உதயசூரனுக்கு போட்டானே, என் கடமை சீமான் அண்ணனுக்கு போடணும், என் கடமை தாமரைக்கு போடணும். அது இங்கே 3-4% இருக்கலாம், மற்றவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். பட் அதிமுக இவங்களோ பெண்களோ இல்லை மற்றவர்கள்லாம் வெயில் குறையட்டும், கூட்டம் குறையட்டும்லாம் தெரியல. ஆனால் இந்த முறை 9% கான்ஸ்டண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ கம்மிங் டு இப்போ சென்னையில் போன முறை 36 சீட்டில் மதுராந்தகம் 1 சீட்டு தான் இவங்க ஜெயிச்சது அதிமுக. சென்னை டு இந்த முறை அதுலேயே 12 சீட்டு வரைக்கும் மாறுதுங்கிறாங்க. 5 சீட் சென்னைக்குள்ளேயே சொன்னால் டி நகர் போன முறை 137 தோத்தது, 4900 ஓட்டில் தோத்த வேளச்சேரி, விருகம்பாக்கம், திருவிக நகர், பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் நிற்கிறதுனால ராயபுரம், இந்த 5 தொகுதி வாய்ப்பு இருக்குது. விஜய் அவர்கள் இது பெரம்பூரை ஜெயிக்கிறாருன்னு எடுத்துக்கிட்டாலே இந்த 6 தொகுதிகள் 16ல் 6 சென்னை சிட்டிக்குள்ளேயே போகுது திமுகவுக்கு. இதை தாண்டி ஒரு 4 தொகுதிகள் சென்னைக்குள்ளே திரு மரிய வில்சன் நிற்கிற ஆர்கே நகர், இது எக்மோரில் திரு ராஜ்மோகன் அபிஷேக் நிற்கிறாங்க, இவரை பிரசன்னா வைத்து. இது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தாவேக்கா எத்தனை பேருக்கு டஃப் கொடுப்பாங்க, என்ன மாதிரியான ஒரு அதான் அதுதான் வரேன். ஒரு 6 பேர் விஜய் இல்லாமல் ஒரு 6 பேர் என்னமோ டஃப் கொடுக்குறாங்க. அதாவது 1000 லைட்டில் பிரபாகரன், மதுரவாயில் ஹேமந்த், அண்ணா இதில் 1000ல் எப்படி சொல்லியாச்சு, இது ஆர்கே நகரில் மரிய வில்சன், எக்மோரில் ராஜ்மோகன், அண்ணா நகரில் எனக்கு யாருன்னு பேர் வரல. இந்த 5 தொகுதியில் 30-30-30ன்னே இழுக்க முடிஞ்சால் ஒரு 100-200 ஓட்டில் போன முறை டி நகர் மாதிரி யாருக்கு வேணால் போகலாம். இதை தாண்டி திருச்செங்கோட்டில் திரு இவர் ஜெயிக்கிறதுக்கு, அருண்ராஜ் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன முறை வெறும் 1300 ஓட்டில் தான் கொங்கு மக்கள் இவர் ஜெயிச்சார். இந்த முறையும் அங்கே தாமரை தான் எடுத்து நிற்குது. ஸோ தாமரை முன்னாடி விசில் தாண்ட முடிஞ்சால் அருண்ராஜுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அருண்ராஜுக்கும் பெரம்பூர் விஜயும் கிட்டத்தட்ட வாய்ப்புகள் 75%. மீதம் எல்லாமே நல்ல ஃபைட் இருக்குது. ஒரு 5லேருந்து 10 சீட் பிரபு காரைக்குடியாக இருக்கட்டும். பட் காரைக்குடி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3வது இடத்துக்கு தான் ஃபைட் பண்ணுறாரு. பட் ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சீட்டில் 3ஆக பிரிஞ்சா 30. காரைக்குடியில் சீமானுக்கும் பிரபுக்கும் ரொம்ப நல்ல ஃபைட் இருக்கும் இல்லை. அதாவது அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏ மாங்குடி ஒரு சிறிய சமூகத்தை சேர்ந்தவர். அவருடைய ஜாதி 10,000 பேர் தான். 2 பெரிய சமூகங்கள், ஒன்று பிரபுவுடைய சமூகம், மறவர் இவர் அமமுகவுடைய இந்த பாண்டி கள்ளர். ஸோ அவங்க 2 பேரும் சமுதாயத்தில் ஜாஸ்தி. இது மாங்குடிக்கு இது நாட்டுக்கோட்டை செட்டியார் ஓட்டும் இவர் கொண்டு வந்து தருவார். இவருக்கு சீமானுக்கு நாடார் ப்ளஸ் இந்த ஓட்டு. ஸோ சீமான் ஓட்டுக்கு போடுற பிரிச்சுக்கிற ஓட்டு தான் அதிகம். இவங்க அப்படியே சமுதாய ஓட்டை வாங்கினால் எளிதாக அமமுக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகே, நான் சொல்கிறது களத்தில் சமூக ஓட்டு மட்டும் விழுந்தாலே அமமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறீங்க. போன முறை பிஜேபி அங்கே ஹெச் ராஜா 3000 ஓட்டில் தோத்தார். 3வது இடத்துக்கு வந்த அமமுக 47,000 ஓட்டு. ஸோ இப்போ பிரபு இருக்கார்ல, நான் சொல்கிறது எதை பிரிக்க போகிறாங்க, எவ்வளோ பிரிக்கிறாங்க. இப்போ தோத்தது 51,000 என்னமோ இவர் 49,000, இவர் 47,000, இவங்க 47-49 கூட்டினா 94க்கு போகுது. 94லேருந்து நீங்கள் 20 எடுத்தால் கூட 74. அவங்க மிச்சம் அப்படி. இது சீமானுடைய ஆள் போன முறையே 24 எடுத்திருக்காரு. இவர் இன்னொரு 6-7க்கு மேலே ஜாஸ்தி எடுப்பார்னா நம்பலை.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு அங்கே 3வது பிளேஸுக்கு தான் இவங்க 2 பேர் சீமானும் இவரும் பிரபுவும் போட்டி போடுறாங்களே தவிர முதல் 2 இடத்துக்கு மாங்குடியும் இவரும் தான் பண்ணுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 சீட் நிச்சயமாக வாய்ப்பு இருக்கிறது என்றால், ஏற்கனவே 30 தாண்டி இருக்காங்கன்னு சொன்னால் விஜய் பெரம்பூரும் இதுவும் திருச்சி கிழக்குலேயும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் சர்ச்சு அப்படி ஒரு மிரட்டப்பட்டு போடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப உறுதியாக போடக்கூடாதுன்னு திமுகவிற்காக கேம்பெயின் ரொம்ப ஓப்பனாக பண்ணியிருக்காங்க. சர்ச்சிலேருந்து எல்லா சர்ச்சும் போய் மீட் பண்ணது வீடியோவே வந்துச்சு, நான் சொல்லவே வேண்டாம். எனக்கு சில விஷயங்கள் சர்ச்சிலேருந்து வரும், பட் இந்த முறை வீடியோவே வந்துருச்சு. ஆச்சா, இப்போ நம்ம ஓகே. ஸோ இதில் இவருடைய பவர் அதிகமாக இருக்கிறது சென்னை ப்ளஸ் ஓரளவுக்கு வட தமிழ்நாடு, இந்த விசாலை அந்த பெல்ட்டை விருதாச்சலத்தில் போன முறையே எடுத்தேன். இந்த ரோட் ஷோஸ் போன எல்லா இடங்களுக்கும் சார் ரோட் ஷோவில் 50,000 பேர் பார்க்குறாங்க. ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு இருக்குது. நீங்கள் தயவு செய்து கூட்டத்தை காட்டினதோ கூட்டத்தை வச்சு ஜெயிக்கிறதாக இருந்தால் கமலஹாசன் ஓட்டு வாங்கணும். எல்லாரும் இல்ல நான் சொல்றது அதுக்கு தான் வரேன். கமலஹாசனுக்கு இருக்க அந்த கரிஷ்மாவும் விஜயோட கரிஷ்மாவும் கம்பேர் பண்ண இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு நான் ரசிகர்கள்ங்கிறவங்க எல்லா வீட்லையும் அஜித்துக்கும் கமலுக்கு அஜித் இவர் சிவகார்த்திகேயன் எல்லாம் ஒரு லெவலில் தான் இருக்கும். இவருக்கு தனியாக போடணும்னு இல்லை எந்த ஒரு பெரிய நடிகரும் இவருக்கு சப்போர்ட்டுக்கு வரல. சிபிராஜ் யாரோ கடைசி நாள் வந்தார்னு நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் 15லிருந்து 20 சராசரி எடுத்தால் அது பெருசு. என்னுடைய கணக்கு 12லேருந்து 15 தான். ஆனால் இன்று இன்ஸ்டால ப்ரொஜெக்ட் பண்ற அந்த கரிஷ்மாலாம் வச்சு 15. சாணக்கியால ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு கருத்து சொல்றாரு. விஜய் ஒரு சீட்டு ஜெயிச்சிட்டா நான் அந்த அரசியல் பேசுறதே விட்டுறேன் அப்படிங்கிறார். இன்னைக்கு அதே ரங்கராஜ் பாண்டே தன்னுடைய நிலைப்பாடை மாத்திக்கிறாரு. அவரும் கிட்டத்தட்ட நானும் அவரும் ஒரு சிலத்துல மேட்ச் ஆகும். அவரும் 22லேருந்து 24. இன்னைக்கு விஜய் நீங்க சொல்ற இடத்துக்கு கூட யோசிக்கல. அவர் மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வருவாரு. ஆட்சி மாற்றத்துக்கான அவருடைய ப்ரொஜெக்ஷன்ஸ்ல 22% தான் கொடுத்திருக்காரு. அவர் மீண்டும் சொல்வது பேஸ்ட் ஆன் கடந்த 50 வருஷ டேட்டா படி பார்த்தால் 15க்கு தாண்டறது கஷ்டம். ஆனால் எடுக்கிற எல்லா சர்வேக்களும் கடந்த 50 வருஷ தேர்தலில் விஜய் அவர்கள் இல்லையே சார். அதுக்கு சார் சிரஞ்சீவி விஜயை விட பல மடங்கு அதிகமான சூப்பர் ஸ்டார் லெவலில் இருந்தவர் தான். தமிழ்நாட்டை உடையும் ஆந்திராவில் தேவடானே தான் கூப்பிடுவாங்க. இவர் என்டிஆர் எம்ஜிஆரை வாதிங்கிறத விடையும் அதிக நிலையில் வச்சு பார்த்த அடுத்தது தான் அது. அதனால நான் சொல்றது விஜய்ங்கிறது ஒரு ஃபினாமினாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது ஹை வோக்கல் டெசிபல் சோஷியல் மீடியா குரூப். அது களத்தில் அது அதிகபட்சம் 1 கோடி மக்கள், அதில் 70% என் பாப்புலர் ஆனுன்னே போடுறது. ஓட்டு போடாட்டி கூட நான் விஜயோட இருக்கிறேன்னு சொல்கிறவங்களும் ஒரு 20% அதுலேயே சேர்ந்துக்கிறாங்க. சரியா? ஸோ அது 70 லட்சம் வந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு 490ல் 7 49, அப்போ 6ல் 7ல் ஒரு பங்கு 14%. இதுதான் கணக்கு வருது. சரியா? ஸோ மீதி 4 கோடியை கவர் பண்ணுறதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கார்? இது மாறலாம் அப்படிங்கிற உங்களோட கருத்து இருக்கா சார்? இல்லை, நான் அதான் சொல்லணே, ஒரு 40ல் 30 சீட்டில் 25 தாண்டுவார். ஒரு 40 சீட்டில் 15லேருந்து 20 தொடுவார். 70 சீட்டில் தான் இவருடைய மேஜர் இம்பேக்ட். மீதம் அந்த தொகுதிகளில் ஜெயிக்கிறது யாரா இருப்பா? அதான் சொல்லணே, இப்போ இது கொங்குல அதிமுக ஓட்டை தோக்கடிக்கிற அளவுக்கு இவருக்கு இம்பேக்ட் இருக்கிறதா தெரியல. சென்னையில் விரல் விட்டு ஒரு 7-8 தொகுதியை தாண்டி இவர் திமுக இதை மாற்றுற மாதிரி இல்லை. திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி திமுக ஜெயிப்பை குறைக்கிறதுக்கு 5-6 சீட்டில் தான் இருக்கு. ஓகே, அப்போ அதிமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு சார். போன முறை 29 சீட்டில் 5000 ஓட்டு கீழே. அந்த 29 சீட்டில் 1 லட்சம் ஓட்டு கிடைச்சிருந்தா அதிமுக ஜெயிச்ச 75லேருந்து 104க்கு போயிருக்கும். திமுக தரப்புலேருந்து வைக்கிற ஒரு வியூ என்ன அப்படின்னா, இங்கே தாவேகா விஜய் அவர்கள் பிரித்த பெரும்பான்மையான ஓட்டு அதிமுகவோட தான். ஸோ இந்த தேர்தலேருந்து அதிமுக வாஷ் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது படி பார்த்தா இங்கே அதிமுக தான் பல இடங்களில் 3வது இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது. 10 ஓட்டு விஜய்க்கு வருதுன்னு சொன்னால் அதில் 3 ஓட்டு புது ஓட்டுக்கள்னே எடுத்துக்காங்க. ஓகேவா? அது எத்தனை % இருந்தாலும் மீதமுள்ள 7ல் 1 ஓட்டு விசிகா உடையது, 1 ஓட்டு நாம் தமிழர். மீதமுள்ள 5ல் என்னை பொறுத்த வரைக்கும் 2 ஓட்டு அதிமுக, 3 ஓட்டு திமுக. இது ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால், விஜய்க்கு வருகிற அவர் தன்னை ஜோசப் விஜய் என்ற பெயரையும் சொல்லி என் பின்னால் உண்மையான காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இருக்கார்கள், சிறுபான்மையினர் இருக்கார்கள்னு தூத்துக்குடியில் பேசினதும், அவர் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்த முறையிலும் தன்னை கிறிஸ்டியன்னு ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஸோ மைனாரிட்டி ஓட்டுகளும், அடுத்தது பெண்கள்
பெரும்பாலும் இந்த பெண்கள் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது. இந்த முறை அந்த லிப்ஸ்டிக் பஸ்ஸு இது அதுக்கு பேர் என்ன சொல்ல 1000 ரூபா, அதனால திமுகவுக்கு போக வேண்டியது தான் போகுது. ஸோ 10க்கு 3 ஓட்டு அவர் விஜய் எடுக்கிற 10க்கு 3 ஓட்டு. இது கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன சாணக்கியாப்படி நான் கேட்டதில் 10க்கு 9 பேர் போன முறை திமுகவுக்கு போட்டவன் தான் மாறுறேன்ற, நான் அது கூட எடுத்துக்கல. 10க்கு 3 ஓட்டு விஜய்க்கு விழுகிற 10ல் 3 ஓட்டு திமுக போகுது. இது சென்னையில் திமுகவையோ கொங்குல அதிமுகவையோ பெரிய அளவில் பாதிக்கலை. ஆனால் டெல்டா பகுதியில் போன முறை 41க்கு 4 சீட்டு ஜெயிச்ச அதிமுக இந்த முறை 18லேருந்து 20 எடுக்குது, 15 சீட்டு. சென்னை ரீஜியனில் 10. அந்த சீட் 15 எடுக்குது அப்படின்னா திமுக உடைய ஓட்டை தாவிகா அங்கே பிரிச்சிருக்கு அப்படிங்கிறீங்களா? தாவிகாவும் நாம் தமிழரும் பிரிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இதுவும் ஜாஸ்தியாகலாம். ஓகே, நீங்கள் இப்போ டெல்டா வச்சே நான் புரிய வச்சா, டெல்டாவில் போன முறை 4 பேர் ஜெயிச்சவங்களும் விஐபிஸ். ஓஎஸ் மணியன், முன்னாள் அமைச்சர் காமராஜ், அவங்களால பக்கத்து சீட்டை எடுத்துகிட்டு போக முடியல. அதுலேயும் இப்போ திரு வீரமணி ஜோலார்பேட்டில் வீரமணி வெறும் 1097 ஓட்டில் தோத்தார். ஸோ இந்த முறை அந்த மாதிரி டைட் சீட்டில் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களும் பில்டப் பண்ணுவாங்க, திமுக ஓட்டும் பிரியும். ஸோ டெல்டா டவுன் சவுத் இப்போ நீங்கள் கடைசியாக இவருக்கு சென்னை அர்பன் தவிர ரூரல் வரைக்கும் போகும்னு சொன்னால் உங்களுக்கு மீனவர்கள் ஓட்டுக்கள் அந்த இது கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலியில் எடுத்துக்கிட்டால் இவர் போய் அங்கே பிரச்சாரம் பண்ணி அங்கேயும் தன்னுடைய இதையும் காட்டிக்கிட்டார். ஆனால் அங்கே போலிங் 75லேருந்து 80 தான் இருக்குது இந்த 3 மாவட்டங்கள்லையும். எனக்கு வந்துள்ள தகவல்கள் படி சர்ச்சு சொன்னதை மீறி நான் போட விரும்பலைன்னு சொல்லி போன ஜெனரேஷன் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடவில்லை. போன முறை திமுகவுக்கு போட்டவங்க புதிதாக போடுற கிறிஸ்தவர்கள் விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஸோ விஜய்க்கு 25%, இப்போ 20 தாண்ட கன்னியாகுமரியில் 6ல் 5 சீட்டு வரைக்கும் பிஜேபிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூத்துக்குடியில் அப்பாவு தோக்கலாம், ராதாபுரத்தில் அப்பாவு தோக்கலாம், இதில் இது திருச்செந்தூரில் கூட மாறலாம் அனிதா ராதாகிருஷ்ணன், இன்னும் 2-3 சீட் ஆலங்குளத்தில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி ஆகலாம். பட் விஜய் ஜெயிக்கிற அளவுக்கு அது கொண்டு போகும்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, விஜய் 15லேருந்து 20 ஆவரேஜ் எடுத்தால் இட் இஸ் அன் அச்சீவ்மெண்ட். இது வரைக்கும் கிட்டத்தட்ட சிரஞ்சீவி இல்லை அதை தாண்டி கூட வரும். ஆனால் கூட்டணிகள் இல்லாமல் பார்த்தா அதிமுக மட்டுமே 20லேருந்து 25க்குள்ளே தானே வரும் சார். கூட்டணி இல்லாமல் திமுகவுடைய லோயஸ்ட் 91 எலெக்ஷனில் 21%, 2014 23%, அதிமுக 2024 பாராளுமன்ற தேர்தலில் 23%. அப்போ நீங்கள் சொல்கிற நம்பர் பெருசு தானே சார்? 23ஓட. பட் கூட்டணி சார், கூட்டணி இல்லாமல் விஜய்க்கு நான் போடுறேன்னு சொல்கிறேன். எத்தனை பேர் போட்டாங்கங்கிறது நமக்கு 4ஆம் தேதி. நீங்கள் சொன்னது 20% வாய்ப்பு, 20% ஓட்டுகள் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க சார். அதான் சொல்லிட்டேன்ல, நாம் தமிழருடைய ஓட்டு 10%. இல்ல சார், நான் அதிகபட்சம் புரிஞ்சுச்சு, அதெல்லாம் புரிஞ்சுச்சு. இல்ல நான் சொல்றது 90 திமுகவும் அதிமுகவும் தனித்தனியே நின்னாங்க அப்படின்னா 2 பேருக்குமே 20லேருந்து 25க்குள்ள சார். அதிமுக ஜெயிச்சதுக்கெல்லாம் இந்த கடந்த 50 வருஷத்துல 36 வருஷம் அதிமுக தான் ஆட்சி பண்ணுச்சு. காரணம் காங்கிரஸ் கூட்டணி தான். எல்லாம் 2016 தேர்தலை தவிர கூட்டணி பலத்தால் இல்லாம யாரும் ஜெயிச்சதில்லை. 2016 எதிராக கூட்டணி இல்லாமல் பார்த்துக்கிட்டதுனால தான். அது கூட அதிமுக 234 தொகுதியில் நின்னாலும் பாமகவை ஜான் ஆரோக்கியசாமி வச்சு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு தனியாக அவர் ஒரு கேம்பெயின் பண்ணார். அப்புறம் மக்கள் நல கூட்டணின்னு பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021லேயும் திமுக ஓட்டு சரியும் போது கமலஹாசனை வச்சு ஒரு கூட்டணி 4ஆம். ஏற்கனவே நாம் தமிழர் 6%, கமலஹாசன் ஒரு 4%, 6%, அமமுக ஒரு 3%. 5 முனை போட்டி போன முறையும் இருக்குது, இந்த முறையும் இருக்குது. ஸோ 5 முனை போட்டியில் போலிங்கும் 74%, கம்மி கிடையாது. 81 இந்த முறை. அந்த எஸ்ஏஆர் நீக்கினீங்கன்னா அது 81 வரும். ஸோ அது இதாக தான் போய் கிட்டத்தட்ட ஒரு 44 சீட்டில் 5000 கீழே கீழே தோற்றதுனால தான். ஸோ இந்த முறை என்னை பொறுத்த வரைக்கும் உளவுத்துறை தகவல்கள் எல்லாமே மத்தியில் உளவு மாத்திரம் இல்லை, காங்கிரஸ் கட்சி எடுத்துள்ள சர்வே. இப்போ நம்ம யாரோ எடுத்து போடுறதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நீங்கள் சொன்ன சாணக்கியா இருக்கட்டும், ஈவன் தினத்தந்தி எடுத்தால் 2 பேருமே 103 திமுக 100 அதிமுகங்கிற ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க தினத்தந்தி. மீதி 30 சீட் எங்களால் சொல்ல முடியல, யார் வேணால் ஜெயிக்கலாம். தினத்தந்தி அப்படி தான் சொல்லியிருக்கு. தினத்தந்தியில் ஆன்லைனில் ஓட்டிங் நடத்தியிருக்காங்க, அதில் நானும் ஓட்டு பண்ணியிருக்கேன். நான் சொல்கிறது தினத்தந்தி 234 தொகுதிக்கும் போட்ட சர்வேல 101 திமுக, 93 அதிமுக, இழுபறியில் இருக்கிற
விகிதத்தை பிரித்து மாத்திரப்போ 10 அதிமுக 5ன்னு சொல்லி 106 103ன்னு கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நானும் சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 2.5 லட்சம் இல்லை, நான் ஆன்லைனே நான் எடுத்துக்கலான்ட்டு தினத்தந்தியோட அஃபிஷியல் பேஜ் நான் ஆன்லைனுக்குள்ளேயே போக விரும்பலை. நீங்க பேப்பர் நம்பர் மாதிரி இதையும் நம்ம சார் அவங்க 234 தொகுதிக்கும் போய் கேட்டு பண்ணுறது ஆன்லைனில். அது இப்போ இன்னைக்கு இதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு ஆன்லைனில் தமிழ்நாட்டில் ஒன்றுமே விழுகாது. ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு தொகுதியிலையும் 4%, கன்னியாகுமரி இதில் 20%க்கு மேலே ஓட்டிருக்கா இல்லையா, வயதானவர்களோ யார் வேணா இருக்கட்டும். சார் ஆன்லைனில் பொழுது போகாமல் நோண்டிட்டு இருக்கிற ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்கள் 2.5 லட்சம் பேரில் 234 தொகுதிக்கு போட்டால் 100 பேர் தான் ஒரு தொகுதிக்கு வருது. 2 லட்சம் ஓட்டர்கள் மினிமம் ஒரு இது 2.5 தான் தொகுதி வரியா போடலவங்க கட்சி ரீதியா அவங்க அதான் சொல்லிட்டேன்ல சார். ஆன்லைன் நான் சொல்றது அதுல 70% கிட்டத்தட்ட 44 45% இங்க தாவேகாவுக்கு. அதான் சார், ஹை ஓக்கல் சோஷியல் மீடியால அதிக குரல் தரும் ஒரு பெரிய கூட்டமாக அது பார்த்தா நியூஸ் சமர்லயும் நேத்து அதான் திருப்பி நேரம் நிகழ்ச்சியில ஒரு சார் இந்தியா டுடேல வேற மாதிரி சினோரியா போட்டெல்லாம் சொன்னாங்க. நான் சொல்றது இது ஹை ஓக்கல் டெசிபல் சோஷியல் மீடியா குரூப். இவங்க வந்து ஒரு தொகுதிக்கு 2000 பேர் இருப்பாங்க. அது ரூரலில் 5000 இருக்கும், ரூரலில் 1000 கீழே போகும். இவங்க மக்கள்கிட்ட போய் கேட்பாங்களா எத்தனை பேர் வந்தாங்க சொல்லுங்கள், இந்த உங்கள் தொகுதி எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு போய் மக்களை கேளுங்க. இப்போ இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சப்புறம் தாவேகா வேட்பாளர் பேரை கேளுங்க. எத்தனை திமுகவுக்கு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க சார். 10க்கு 8 பேர் திமுக, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. 10க்கு 8 9 அந்தந்த கட்சி ஓட்டு போட்டவங்க சொல்லுவாங்க. நான் சொல்றது தாவேகாக்கு போடுறேன்னு சொல்ற ஆளை கேட்டால் கூட 10க்கு 7 பேர் சொல்ல முடியும். மேக்ஸிமம் யார் அவங்க தொகுதிக்கு போட்டவங்க தாவேகாக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க பேர் தெரியாம போட்டிருக்க மாட்டாங்க சார். விசிலுக்காகவும் விஜய்க்காகவும் ஒரு தொகுதியில விசிலுக்காகவும் விஜய்க்காக தான் சொல்றாங்க சார். இன்னைக்கு இப்ப மதுரவாயில யார் கேண்டிடேட், அதிமுக கேண்டிடேட் எனக்கு விரும்பாக்கல் இருக்கு, எனக்கு தெரியாது. மதுரவாயில இவர் நிக்கிறார், முன்னாள் அமைச்சர் நிக்கிறாரு, ஹேமந்த் நிக்கிறாரு. நான் அதான் சொல்றேன் தெரியும். இப்ப நான் ஏடிஎம்கே போட்டிருக்கேன் அப்படின்னா மதுரவாயிலுக்கு ஏடிஎம்கே எந்த கேண்டிடேட் எனக்கு தெரியாது அப்படிங்கறத நான் சொல்றேன். இல்ல சார், பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, நான் 234 தொகுதிக்கும் வேற ஒரு சேனலில் சர்வே பண்ணேன், அதனால பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பட் நான் சொல்றது சாதாரண வெகுஜன மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் சார், நான் அதுதான் சொல்றேன். ஓட்டு போடுற மக்களுக்கு அந்த பேரை எத்தனை பேருக்கு கொண்டு போனாங்க தாவேகா வேட்பாளர்கள்? அதிமுகவும் கொண்டு போகல சார். சார் நீங்கள் அதை நினைக்கிறீங்க. நான் உதாரணமாக நான் டி நகரில் தான் நான் பேசுகிற பதில் இருக்குது. நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணேன் பிஜேபி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, சத்யா பிரச்சாரமே பண்ணலன்னு. ஆனால் நான் பல முறை புசி ஆனந்துடைய வண்டிகளை பார்த்தேன், நிறையா விஜய் பேசுகிற ஸ்பீச். சார் அதை தாண்டி அவர் ஃபீல்டுக்கே போல் 2 நாள் ஆட்டோவில் வந்தார். பட் சத்யா வந்து கிரவுண்ட் கேம்பெயின் எங்கன்ல 8 தடவை பட்டார்னு இன்னொருத்தர் அங்கேயே இருக்கிற ஆஃபீஸ்காரர் சொல்கிறார். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம பியூஐ சேனல் வந்து அதிகமாக தாவேகாவுடைய வேட்பாளர்கள் நிறைய கவர் பண்ண பார்த்தோம். அப்படி பண்ணதில் ஆனந்த் அவர்களை என்கிட்ட பிடிக்க முடியல. இல்லை, அதுதான் சொல்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் கவர் பண்ணி கேம்பெயின் சென்னையில் ஒரு 10 பேர் பண்ணியிருக்காங்க. விஜய், புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அதுக்கப்புறம் அந்த இது சொன்னேன். இதில் அண்ணா நகரில் யாருன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அண்ணா நகரில் அவர் போட்டி கொடுத்துருந்தால் கோகுலேந்திராவுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா, இதை எப்படி 1000 லைட்ஸ்லேயோ இல்லை எக்மோர்லேயோ போட்டு கொடுத்துருக்கிற போட்டியை அண்ணா நகரில் கொடுத்துருந்தால் அங்கே உதயநிதியுடைய வேட்பாளர் தோற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரி சார். ஸோ இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கங்க சார். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணார், ஆனால் சிவரோட சேர்ந்துக்கல. ஏனால் அவங்க சர்வே எடுத்திருக்காங்க. எடுத்ததில் திமுக இந்த முறை 50 சீட்டை தாண்டாதுன்னு வந்திருக்கு. சமீபத்தில் மத்திய உளவுத்துறை படியாக 95லிருந்து 110 பிஜேபி வருகிறது. கூட்டணியாக இன்னொரு 25 சீட்டு வருது. திமுக கூட்டணி 60லேருந்து 225 என்டிஏ 120லேருந்து 130, அதிமுக தனியாக 95லேருந்து 110. ஓகே. ஸோ அவங்க 25 கூட்டணியாக 20லேருந்து 25. ஓகேவா, இது அவங்க திமுக 60 தனியாகவும் கூட்டணியோட 85 வருகிறது. ஓகே. 5 சீட் 5லிருந்து 6 விஜய்க்குன்னு சொல்கிறாங்க. ஒரு 20 இழுபறி. இது மத்திய உளவுத்துறை. சார் வேறு ஒன்றும் வேணாம் சார். நம்ம இதில் பீச்சில் இவர் நம்ம மினிஸ்டர் வந்து தாவேகா வேட்பாளரை அடித்தார் துறைமுகம் தொகுதியில். பாபநாசம் தொகுதியில் தமாக நாம் தமிழர் வேட்பாளரை திமுக காரங்க அடித்தாங்க. அப்படின்னாலே அவங்க தோக்குறாங்கன்னு. இதையெல்லாம் விட முக்கியமான ஹைலைட், உங்களுக்கு எடப்பாடி அவர்கள்
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் அந்த சாரோ அந்த சார் களி தின்னுவார்னு பேசின 2 நாள் கழித்து திமுகவின் அன்பு தம்பி ஞானசேகரன் அடி உதைப்பட்டு ரொம்ப மோசமான கண்டிஷனில் ஸ்டான்லியில் சேர்க்கப்பட்டு இன்றைக்கும் உண்ணாவிரதம் முந்தானத்து வரைக்கும் உண்ணாவிரதத்தில் இருப்பதாக செய்தி. அவருடைய வாயை அடைப்பதற்கு ஏன் நம்ம தான் ஆட்சிக்கு வருவோங்கிற தைரியம் இருந்தால் இந்த சம்பவம் நடந்திருக்காது. ஸோ திமுகவிற்கும் வந்திருக்கிற உளவுத்துறை டிஆர்பி ராஜாவும் ஒரு ட்வீட் போட்டிருக்கார், எதிர்க்கட்சிக்கு தயாராக இருக்கணுங்கிற மாதிரி ஒன்று போட்டிருக்கார். ஸோ இதையெல்லாம் தாண்டி 4 நாள் முன்னாடி குஜராத்தில் உங்களுக்கு 7 ராஜ்யசபா எம்பிகள் ஆம் ஆத்மி கட்சியிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ திமுக பிஜேபியுடைய இந்த 24 தேர்தலில் மிகப்பெரிய வீக்னஸ் ஒரு 30 சீட்டு கம்மியாக இருக்குது எம்பியில். ஐ மீன் நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடையும் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ கலைஞர் திமுகன்னு கனிமொழி ஒரு 12 எம்பி கொண்டு வந்தால் என்ன இப்படி நல்லா இருக்காது? என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க சார்? இப்போ இந்த முறை ஆராசா ஏற்கனவே வீக்காக இருக்கார், சரியா? எஸ்ஆர் ராஜா தனக்கு சீட்டு கொடுக்கலன்னு அண்ணாரிவாளையம் வரைக்கும் போட்டி போய் இப்போ கலவரம் நடந்துச்சு. அனிதா ராதாகிருஷ்ணன் எனக்கு சீட்டு வேண்டாம் பையனுக்கு கொடுங்கன்னு அப்போ நீங்களே போட்டியிடணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கனிமொழியுடைய ஆதரவாளர் மனோ தங்கராஜுக்கு சீட்டு மறுக்கப்பட்டுள்ளது, சரியா? திருச்சியில் கிட்டத்தட்ட 4-5 தொகுதி போன முறை 9க்கு 9ல் 4-5 இப்போ தோக்குறாங்க. மணப்பாறை தோக்குறாங்க, லால்குடி தோக்குறாங்க, ஸ்ரீரங்கம் தோக்குறாங்க. இது ஸோ 3 இன்னும் 1-2 இதை சொல்கிறாங்க. திருச்சி கிழக்கில் என்ன ஆகும்னு தெரில, என்னை பொறுத்த வரைக்கும் திமுக ஜெயிச்சிரும். ஸோ இப்படி துறையூரில் காங்கிரஸ் தோக்குது, ஓகேவா? ஸோ திருச்சிக்குள்ளே 4 எளிதாக தோக்குறாங்க. இந்த மாதிரி கண்டிஷனில் பிஜேபி வாஷிங் மிஷினுக்கு போனால் கேஸு அழிக்காட்டியும் டிலே ஆகி தப்பிக்கலாம். கேஎன் நேரு பேரில் வழக்கை அடுத்த 4 நாளைக்குள்ளே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். போட்டாச்சுன்னு சொன்னால் எத்தனை எம்எல்ஏக்கள், 3 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள், 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள், 6 ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் நாங்கள் பார்ட்டி ஃபண்டை அனுப்பிச்சிட்டோம், இந்த கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னு எடுத்துருக்கிற வாட்ஸ்அப் இருப்பதாக அந்த லெட்டர் சொல்லுது. ஓகே, இவங்க பேரில் எல்லாம் ரைடு நடக்குதுன்னா கலைஞர் திமுகன்னு சொல்லி இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் தரோன்னு சொல்லி 13 எம்பிக்கள் போனால், ஏன்னா லோக்சபாவில் திமுகவில் 3 பகுதியாக பிரிஞ்சிருக்கு. இல்லை, இப்போ கனிமொழி அவர்கள் அவங்களோட தலைமையில் கலைஞர் திமுகன்னு கட்சியை தனியாக துவங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கிறது. அவங்களுக்கு என்ன ஆனாலும் அவர் கருணாநிதியுடைய மகளாக இருந்தாலும் வேறொரு தாயாருக்கு பிறந்தவர்கள். தனக்கு பின்னால் உதயநிதிக்கு பின்னால் இன்பநிதின்னு கொண்டு போகிறப்ப கனிமொழி தனியாக போகக்கூடாதுன்னு அவங்க சார்பாக கிட்டத்தட்ட 6 தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது, கன்சிடர் பண்ணப்படலை. ஸோ அவர்கள் நான் நிற்கிறேன்னு இன்டைரக்டாக கேட்டிருக்காங்க, மறுத்திருக்காங்க. ஸோ அதோடைய பாதிப்பு வரக்கூடாதுன்னு தான் இவரும் நேரடியாக தூத்துக்குடிக்கே போனார், சூப்பர் முதலமைச்சரும். ஸோ கண்டிப்பாக கனிமொழி ஒரு இதில் தான் இருக்காங்க. ஸோ 2G வழக்கில் கனிமொழி மேலே இருக்கிற கத்தி இன்றைக்கும் இருக்குது, ஆராசா மேலேயும் இருக்குது. அது இன்னும் யாருக்கு வேணால் போகலாம். ஸோ இந்த கத்தி தேர்தல் திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க சார்? திமுக 60லேருந்து 80 சீட்டு எடுக்குதுன்னு வைங்க, கூட்டணியோடு 80, தனியாக 60லேருந்து 70 எடுத்தால் அதில் ஒரு 30 எம்எல்ஏக்கள் சேர்க்க முடிஞ்சால், இப்போ எம்பிக்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 6 பேர் டைஹார்ட் இளைஞர் திமுக உதயநிதி ஆளுங்க, ஒரு 5-6 பேர் சீனியர்ஸ், ஜெகத் ரட்சகன், டிஆர் பாலு, இது ஏ ராசா, இந்த மாதிரி இந்த 6 பேரும் கனிமொழியோடு போவாங்க. இன்னொரு 6 பேர் எடுத்தாச்சுன்னா 2/3 வந்தால் பஞ்சாப் மாதிரி ஆகலாம். ஓகே, ஸோ இப்போ கட்சி தாவல் பாராளுமன்ற தேர்தலில் எதிரொலிக்குங்கிறீங்களா? அதை பாராளுமன்றத்தில் இவங்க கலைஞர் திமுகன்னு சொல்லிட்டு இஷ்யூ பேஸ்டில் நாங்கள் பிஜேபிக்கு முக்கியமான பில்லுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், பெண்கள் ரிசர்வேஷனுக்கு நாங்கள் ஆதரவுன்னா என்ன தப்பு இருக்கு? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் சார் 29 இஸ் டூ லார்ஜ், 1 வீக் இன் பாலிடிக்ஸ் இஸ் டூ லார்ஜ். பட் இவங்களுக்கு சேஃப்டி பண்ணிக்கிட்டு, ஏன்னா இப்போ பார்லிமெண்ட்லேயும் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட். இப்போதைக்கு நிதிஷ்குமார் இன்றைக்கி அங்கேயே மத்திய மந்திரியாக போகிறார், பிஜேபி அமைச்சர். ஸோ பீகார் இவங்க கண்ட்ரோலில் வந்தாச்சு. ஸோ இது சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கிற சிக்கல்களில் அவர் கூட தான் போவார். இருந்தாலும் இன்னொரு சப்போர்ட், இன்னொரு 3 ஸ்டாண்டில் ஒரு ஸ்டாண்டு வீக்காக இருக்குது, அதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா. சரி, இந்தியாவில் 4வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்த 39 எம்பிகள் கொண்ட மாநிலத்தில் இவங்க கொஞ்ச நாள் தனியாக வச்சுட்டு அப்புறம் கலைஞர் திமுகலேருந்து பெரும்பாலானவர்கள் இங்கேயும் இழுக்கிறது கஷ்டமாக. நான் சொல்கிறது மத்திய அரசு நிஜமாக நினைச்சால், ஏன்னா 7 பேர் கொண்டு போய் முந்தானேத்து ஆம் ஆத்மி கட்சி போய் சேர்ந்தாச்சு பிஜேபியில். நேற்றுக்கு பேப்பரில் 66 எம்எல்ஏ 99 எம்எல்ஏல 66 பேர் அந்த கூட்டணியோடு போய் பிஜேபியில் சேர வாய்ப்பு இருக்குன்னு ஓடுது. ஸோ இதை தமிழ்நாட்டில் பண்ணி, ஏன்னா 2 கட்சியில் 1 போனால் தான் அந்த இடத்துக்கு வந்தால் தான் பிஜேபி வளர முடியும்.
அதிமுக 100 சீட்டுக்கு மேலே வந்தால் அடுத்த 5 ஆண்டு அவங்க ஆட்சி பண்ணுறதுன்னா எதிர்க்கட்சியை உடைக்கிறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். ஸோ நல்ல வாய்ப்பு இருக்கிறது. இது எல்லாமே தீர்ப்பு. இது எப்படி ரிசல்ட் வருது? இப்போ கன்னியாகுமரி தூத்துக்குடியில் தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அங்கே திமுகவில் இருக்கிறத விட கலைஞர் திமுக போகிறது நல்லதுன்னு கனிமொழியும் ஆதரவாளர்களும் டிசைட் பண்ணால் என்ன பண்ணுவீங்க? ஸோ எல்லா வித வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே சார், ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களோட நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய அரசியல் கேள்விகளுக்கு மிக தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சார்.